ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. பிரியாணி வந்துட்டு நான் எப்படி செய்கிறேனோ அந்த ஸ்டைலில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே போட்டு அதில் தாளிக்கணும். தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதங்க விடணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடும்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கிளறி விடணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு கையளவு புதினா போட்டு அதையுமே நல்லா கிளறி விடணும். அதை கிளறி விடும்போது பச்சை ஸ்மெல் வந்துட்டு நமக்கு நல்லா போய் ஒரு மாதிரி வாசனை வரும். ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ், பிரியாணி மசாலா, டார்லிங் பிரியாணி மசாலா இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆட் பண்ணி செய்கிறேன் அதை. ஆனால் சூப்பராக வாசனையாக இருந்துச்சு. டார்லிங் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் 50 கிராம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தயிர் 1/2 டம்ளர், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் சிக்கன் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர இதுக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளோட ஃபேமிலிக்கு 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு 8 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த 8 டம்ளர் அளவு தண்ணி சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசி பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு நல்லா கிளறி உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம வந்துட்டு தம் போட்டு வச்சுருவோம். அப்புறம் பிரியாணி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.